நாய்களை எல்லாம் அப்படியே யாருமே சொல்லல. 4 வயசு பிள்ளைய இழுத்துட்டு தரன்னு இழுத்துட்டு போய் நாய்கள் அந்த குழந்தைய சின்ன பின்ன பண்ணி கொதறி எடுத்துருச்சு. அந்த பிள்ளை பிழைக்கல. தெருவில் இருக்கக்கூடிய நாய்களுக்கும் வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குன்னு எனக்கு தோணுது. எந்த நாயும் சுட்டு அப்படிலாம் இல்ல. பசுவுக்கே அது அப்படிங்கும் பொழுது மற்ற பிராணிகளுக்கு நாம கொஞ்சம் சென்சிபிளா இருக்கணுங்க. இல்லங்க, என்ன பொறுத்த வரைக்கும் நான் என் கண்ணால பாத்துருக்கிறேங்க. என்னுடைய அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ்க்கு பக்கத்து காம்ப்ளெக்ஸ்ல 4 வயசு பிள்ளைய இழுத்துட்டு தரன்னு இழுத்துட்டு போய் நாய்கள் அந்த குழந்தைய சின்ன பின்ன பண்ணி கொதறி எடுத்துருச்சு. அந்த பிள்ளை பிழைக்கல. இத நான் கண்ணால பார்த்தவன். எனக்கும் பிராணிகள் மேல ரொம்ப ஆசை இருக்கு. ஆனா கண்ணால பார்த்தவங்க நானு. அந்த வாய் பேச முடியாத குழந்தைய எந்த விதமான ஒரு தயவு தாட்சணியெல்லாம் பார்க்கல. அதனால தெருவில் இருக்கக்கூடிய நாய்களுக்கும் வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குன்னு எனக்கு தோணுது. எந்த நாயும் சுட்டு அப்படிலாம் இல்ல. எல்லாத்தையும் தெருவை விட்டு அப்புறப்படுத்துங்க அப்படிங்கறதா இருக்கு. ஐயா, பால் கறக்கக்கூடிய நம்ம தாய் போல மதிக்கக்கூடிய பசுமாட்டை கூட நாம அந்த பசுமாட்டின் பாதுகாப்பு கருதி, டிராபிக்கை கருதி ஊருக்குள்ள இருக்க கூடாது, வெளியே இருங்க அப்படின்னு நாம செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். பசுவுக்கே அது அப்படிங்கும் பொழுது மற்ற பிராணிகளுக்கு நாம கொஞ்சம் சென்சிபிளா இருக்கணுங்க. யாரும் இப்ப அவங்களை அந்த நாய்களை எல்லாம் அப்படியே யாருமே சொல்லல. அவங்களுக்கு ஜீவகாருண்யத்தோட வேற ஒரு இடத்துல ஒரு ஷெல்டர்ல வைங்கன்னு சொல்றாங்க. அதை நான் முற்றிலுமா ஆமோதிக்கிறேன். அது பிடிக்காதவங்க தயவு செய்து அந்த நாய்களை தத்தெடுத்து உங்க வீட்டுக்குள்ள வச்சு காப்பாத்துங்க.